أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரா ஹாமீம் அஸ்-சஜ்தாவினுடைய 30வது வசனத்தின் விளக்கத்தை நாம் நேற்றைய முன்தினம் பார்த்தோம். அதில் ஆரம்பமாக அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், நிச்சயமாக யார் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றி இருக்கிறார்களோ என்ற இந்த சொல்லுக்கு அல்லாஹ் என்பவன் யார், ரப்பு என்பவன் யார், இந்த இரண்டு வார்த்தைக்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்னென்ன என்பதை பற்றி சுருக்கமாக நாம் கண்டறிந்தோம். இப்போது அல்லாஹு தஆலா இதை தொடர்ந்து அடுத்து பேசக்கூடிய வார்த்தை சும்மஸ்தகாமு, பின்பு யார் அதில் நிலைத்து நிற்கிறார்களோ, அதாவது ஈமான் இப்படி கொள்ள வேண்டும், அல்லாஹ் எங்களுடைய ரப் என்று ஏற்க வேண்டும், பின்பு அதில் உறுதியாக நிலையாக அதிலேயே சாகும் வரைக்கும் மௌத்தாகும் வரைக்கும் அதிலேயே இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா இங்கு பேசுகின்றான். இது போன்று இருப்பதனுடைய பலனையும் அல்லாஹு தஆலா பின்னால் பேசுகின்றான். அந்த பயனையும் பலனையும் நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னால் இஸ்திகாமத், நிலையாக இருப்பது என்றால் என்ன என்பதை குர்ஆன் ஹதீஸின் மூலம் நாம் தெரிந்தாக வேண்டும். இஸ்திகாமத் என்பதை நீங்கள் பார்த்திருக்கலாம். சூரத்துல் ஃபாத்திஹாவிலேயே அல்லாஹு தஆலா இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக, முஸ்தகீம் நிலையான, நேரான, உறுதியான என்ற எல்லா பொருளையும் கொண்டு வரும். இப்படிப்பட்ட ஒரு பாதையை எங்களுக்கு காட்டுவாயாக என்று கேட்பதனுடைய நோக்கம், உலகத்தில் ஹிதாயத் என்ற இந்த பாதையை தவிர மற்ற எத்தனை பாதைகள் உலகத்தில் இருக்கின்றதோ அந்த ஒட்டுமொத்த பாதைகளும் கோணலாக, வளைவாக, வேறு மாதிரியாக தடம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் ஹிதாயத் என்ற பாதை மாத்திரம்தான் அல்லாஹ் உலகத்திற்கு முஃமின்களுக்கு போட்டு கொடுத்தது. இது எந்நேரமும் நேராகத்தான் இருக்கும். இதில் எங்கும் எப்போதும் கோணல் மாணல் இல்லை, இதில் வளைவுகள் இல்லை, இதில் சமரசம் இல்லை என்பதை அல்லாஹு தஆலா இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்பதிலேயே முதலாவதாக முஃமின்களுக்கு புரிய வைக்கின்றான். அதைத்தான் இங்கும் அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அல்லாஹ்வை ரப்பாக நீங்கள் உறுதியாக ஏற்றதற்கு பின்னால் அதில் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். உங்களுடைய உலக வாழ்வில், உங்களுடைய இபாதத்தில், உங்களுடைய கொடுக்கல் வாங்கலில் எந்த வகையிலும் எந்த இடத்திலும் சமரசம் என்ற பெயரில் உங்களுடைய உறுதியில் நிலை குலைத்து விடக்கூடாது. அதில் நீங்கள் கோணல் மாணலை செய்துவிடக் கூடாது என்பதை அல்லாஹு தஆலா மிக அழகாக பேசுகின்றான். இது ஏதோ உபதேசமாக அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல. இது ஒரு கட்டளை, இது ஒரு எச்சரிக்கை, மிகப்பெரிய வார்த்தை. இது நபிமார்களுக்கு அல்லாஹு தஆலா சொன்ன வார்த்தை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹு தஆலா சூரா ஹூதில் பேசி காட்டுகின்றான். ஃபஸ்தகிம் கமா உமிர்த வமன் தாப மஅக். ஃபஸ்தகிம், நபியே நீங்கள் நிலையாக நில்லுங்கள். கமா உமிர்த, உங்களுடைய ரப் உங்களுக்கு எவ்வாறு ஏவி இருக்கின்றானோ, எவ்வாறு பணித்திருக்கின்றானோ அந்த பாதையில், அந்த வழியில், அந்த கொள்கையில் நீங்கள் உறுதியாக, நிலையாக, நேராக நின்று கொள்ளுங்கள். வமன் தாப மஅக், மேலும் எவர்கள் உங்களோடு இருக்கக்கூடிய எவர்கள் தௌபா செய்து அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு வருவார்களோ அவர்களும் நிலையாக இருக்க சொல்லி நீங்கள் சொல்லுங்கள், நின்றாக வேண்டும். இது அல்லாஹ்வினுடைய மிக ஆழமான கட்டளை, ஒட்டுமொத்த நபிமார்களுக்கும் இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சூரா ஹூதில் பேசுகின்றான். இந்த வசனத்திற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் கொடுக்கக்கூடிய நேரத்தில் இது ஒரு கடினமான கட்டளையாகும். இது நபிமார்களுக்கும் நபி அவர்களுக்கும் மாத்திரம் இல்லை, உலகத்தில் யாரெல்லாம் இந்த தீனை ஃபாலோ செய்யணும்,
இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்று விரும்புவார்களோ அத்தனை நபர்களுக்கும் அல்லாஹு தஆலா இடக்கூடிய கட்டளை தான் இது என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இதே போன்று சூரா ஷூராவில் நீங்கள் பார்க்கலாம், ஃபதாலிக ஃபதுஉ வஸ்தகிம் கமா உமிர்த, ஃபதாலிக ஃபதுஉ வஸ்தகிம் கமா உமிர்த. ஒரு தாயிக்கு, அழைப்பாளருக்கு, இந்த தீனில் பொதுப்படையாக பொது உடைமையாக இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய கட்டளை, நபியே நீங்கள் எப்படி ஏவப்பட்டிருக்கிறீர்களோ அதன்படி நீங்கள் நிலையாக இருங்கள், எந்த விதமான சமரசமும் இல்லாமல் உறுதியோடு நில்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா சூரத்து ஷூராவிலும் சொல்வதை நீங்கள் பார்க்கலாம். இதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி அவர்கள் வந்தார்கள். அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு சில உபதேசத்தை செய்யுங்கள், அந்த உபதேசத்தை கொண்டு நான் சொர்க்கத்தை அடைந்துவிட வேண்டும், அதே நேரத்தில் அதில் நான் நிலையாக நிற்க வேண்டும். ஒரு அமலை எனக்கு சொல்லிக் கொடுங்க, அந்த அமலை நான் செய்வதன் மூலமாக நான் சொர்க்கம் எட்டினோ அந்த அமல் நிலையாகவும் நான் செய்யணும். அந்த மாதிரி ஈஸியாக சொல்லுங்க, டெய்லி நான் செய்கிற மாதிரி லேசான ஒரு அமலா எனக்கு சொல்லுங்க, அதே நேரத்தில் ஷார்ட்டாக சொல்லுங்க. அவருக்கு டைம் இல்லை, அவர் ரொம்ப ஷார்ட் ஃபார்மில் வந்திருக்கிறார், சுருக்கமாக சொல்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் கொண்டு வந்த தீனுடைய இந்த 23 ஆண்டு காலத்தினுடைய வாழ்க்கையையும் 2 படிகளில் வைத்து சொன்னார்கள். குல் ஆமன்து பில்லா சும்மஸ்தகிம், அவ்வளவுதான் உபதேசம், போங்கட்டார். குல் ஆமன்து பில்லா சும்மஸ்தகிம், அல்லாஹை நீ உறுதியாக நம்பிக்கை கொள், பின்பு அதில் நீ நிலையாக நில். நான் நிலையா செய்கிற மாதிரி ஒரு அமலை சொல்லுங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நபி அவர்கள் அதையே அவர்களுக்கு உபதேசமா சொல்றாங்க. நீங்கள் அல்லாஹ்வின் மீது எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டுமோ அதன் அடிப்படையில் நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள், பின்பு அதில் நீங்கள் நிலையாக இருங்கள் என்று 2 சொற்களின் மூலமாக ஒட்டுமொத்த விஷயத்தையும் அவருக்கு சுருக்கமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். சஹீஹ் முஸ்லிமில் இந்த ஹதீஸ் 38வது இலக்கத்திலே நீங்கள் காணலாம். இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் இரண்டிலும் முத்தஃபக்குன் அலைஹியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மேலே நான் சொன்ன வசனம் சூரா ஹூதினுடைய 112வது வசனம், நபியே உங்களுக்கு எவ்வாறு ஏவப்பட்டிருக்கின்றதோ அதில் நீங்கள் நிலையாக நில்லுங்கள் என்று ஓதி காட்டிய இந்த வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் இந்த வசனத்தை ஓதி காட்டி, இந்த வசனம் என்னை முதுமையடைய செய்துவிட்டது, இந்த வசனம் என்னை முதிர்ச்சி அடைய செய்துவிட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதாவது என்னை வயோதிகமாக ஆக்கிவிட்டது, என்னுடைய கருப்பு முடியை நரைமுடியாக மாற்றிவிட்டது. சில ஹதீஸ்களில் இந்த வசனத்தை மையமாக கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சூறாவையே சொல்லி இருக்கிறார்கள். சூரா ஹூத் என்னுடைய தலைமுடிகளை நரைமுடியாக ஆக்கிவிட்டது, சூரா ஹூத் என்னை முதுமையடைய செய்துவிட்டது என்று கூறியிருக்கிறார்கள். அதற்கான காரணம் இந்த வசனம்தான். இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா நபி அவர்களை பார்த்து நீங்கள் எவ்வாறு ஏவப்பட்டிருக்கிறீர்களோ அதில் நீங்கள் நிலையாக இருங்கள் என்று சொன்ன இந்த கட்டளையினுடைய ஆழத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்ந்ததுதான். இதை சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் இந்த கட்டளையினுடைய ஆழத்தை, இந்த கட்டளையினுடைய தாக்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். சும்மா இல்லை, 23 ஆண்டு காலமும் எந்த இடத்திலும் கொஞ்சம் கூட பிசைந்து விடாமல், தங்களுடைய ஈமானில் எங்கும் எந்த இடத்திலும் கொஞ்சம் கூட சமரசம் இல்லாமல் அல்லாஹ்வுடைய பாதையில் உறுதியாக நிலையாக நிற்பதென்பது ஒரு மிகப்பெரிய சவால். இந்த சவாலில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபிமார்களும் ஜெயித்து காட்டியிருக்கிறார்கள். ஆனால் அதனுடைய தாக்கத்தை உணர்ந்திருக்கிறார்கள். அதனால் தான் அப்படி சொல்றாங்க, இந்த சூரா என்னை முதுமையடைய செய்துவிட்டது என்று. இதே போன்று இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள், இஸ்திகாமத், அல்லாஹ் தஆலா குறிப்பிடக்கூடிய குர்ஆனில் இருக்கக்கூடிய இஸ்திகாமத் என்பது அல்லாஹ்வினுடைய ஷரீஅத் சட்டதிட்டங்களில் நிலையாக நிற்பதாகும். அதே போன்று அல்லாஹ் தஆலா எதை ஹராமாக சொல்லி இருக்கின்றானோ, தடுத்திருக்கின்றானோ அதில் நிலையாக தவிர்ந்திருப்பதாகும். எந்த நிலையிலும் எந்த நிர்பந்தத்திலும் அதை போய் செய்து விடுவதல்ல. இப்படி இருப்பதற்கு பேர் இஸ்திகாமத் என்று இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள்.
அதே போன்று இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், அவர்கள் சொல்கிறார்கள், இஸ்திகாமத் என்பது உள்ளத்தால் ஈமானில் உறுதியாக இருப்பது. உள்ளத்தில் உங்களுடைய ஈமான்ல எந்த இடத்திலும் எப்போதும் ஹலல் வந்துவிடக்கூடாது, குறுக்கீடுகள் இடையூறுகள் இருந்துவிடக்கூடாது. அதே போன்று இஸ்திகாமத் என்பது தங்களுடைய சொல்லில் உறுதியான தன்மை இருக்கணும், உண்மையான பேச்சை கொண்டு உறுதித்தன்மையோடு தங்களுடைய சொல்லில் இருப்பது. பின்பு மூன்றாவது, தங்களுடைய செயல்பாடுகளில் இஸ்லாத்தில் தங்களுடைய செயல்பாடுகளை கொண்டு உறுதியாக இருப்பது. இஸ்லாம் எதை சொன்னதோ அதை செய்யணும், இஸ்லாம் எதை தடுத்ததோ அதை விட்டுறணும், இஸ்லாம் எதை சொன்னதோ அதை பேசணும், இஸ்லாம் எதை தடுத்ததோ அதை பேசாமல் இருக்கணும், இஸ்லாம் எதை உள்ளத்தில் நினைக்க சொன்னதோ அதை நினைக்கணும், இஸ்லாம் எதை உள்ளத்தில் நினைக்க கூடாது என்று சொன்னதோ அதை விட்டுறணும். இதில் உறுதியாக இருப்பது என்று இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி இருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஒட்டுமொத்த இஸ்திகாமத்திற்கும் விளக்கம் தருகின்றார்கள். ஏகத்துவ அடிப்படையில் ஓரிரை கொள்கையின்படி தங்களுடைய வாழ்நாளை ஒட்டுமொத்தமாக அமைத்துக் கொள்வதற்கு பெயர் இஸ்திகாமத் என்று அவர்கள் கூறியிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒட்டுமொத்தமாக நம்முடைய வாழ்வில் இஸ்திகாமத் என்பது ஈமானில் தளர்வில்லாமல் இருப்பதற்கு பெயர் இஸ்திகாமத். எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் ஈமானில் சோர்வடையாமல் இருக்க வேண்டும். இஸ்லாத்திற்காக அல்லாஹுக்காக செய்யக்கூடிய எந்த அமலிலும், அது தொழுகையாக இருக்கலாம், துஆவாக இருக்கலாம், குர்ஆன் ஓதுவதாக இருக்கலாம், அதே போன்று அடுத்தவர்களுக்கு சதகா செய்வதாக இருக்கலாம், தளர்வில்லாமல் சலிப்படையாமல் இருப்பதற்கு பேர் இஸ்திகாமத். அதே போன்று நம்முடைய தொழுகை, தக்வா, நியாயமான விஷயங்கள் இவை அனைத்திலும் சீராக இருப்பதற்கு பெயர் இஸ்திகாமத். அதே போன்று அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு சோதனைகளும் நோய்களும் பொருளாதார நெருக்கடிகளும் உலகத்தின் சார்ந்த சிக்கல்கள் வரக்கூடிய நேரத்தில் எல்லாம் அல்லாஹ் எப்படி நம்மை பணித்திருக்கின்றானோ அதில் நிலையாக நிற்பதற்கு பெயர் இஸ்திகாமத். அதே போன்று ஹராமான விஷயங்களை தவிர்ந்து அல்லாஹ்வை சார்ந்து இருப்பது எல்லா நேரங்களிலும், இதற்கு பெயர் இஸ்திகாமத். அதே போன்று இஸ்திகாமத் என்பதை முழுமையாக நமக்கு புரியும்படி சொல்ல வேண்டுமானால், அமல்களுடைய விஷயத்தில் எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அதை தொடர்ந்து செய்வது அல்லாஹுக்கு மிக விருப்பமானது. ஒருவர் திங்கட்கிழமை 50 ரக்காத் நஃபிலான தொழுகைகளை தொழுகிறார், செவ்வாய்க்கிழமை தொழுல, புதன்கிழமை மறுபடியும் ஒரு 10 ரக்காத் தொழுகிறார், மறுபடியும் வியாழக்கிழமை 100 ரக்காத் தொழுகிறார், வெள்ளிக்கிழமை மறுபடியும் 10 ரக்காத் தொழுகிறார், சனிக்கிழமை மறுபடியும் தொழுல, ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் 26 ரக்காத் தொழுகிறார். இப்படி மாறி மாறி விட்டு விட்டு தொழுவதை காட்டிலும், இவரை விடவும் ஒருவர் 2 ரக்காத்துகளை தினந்தோறும் அல்லாஹுக்காக நஃபிலாக தொழுகிறார். அவர் மௌத்தாகும் வரைக்கும் தொடர்ச்சியாக தொழுது கொண்டிருக்கிறார், என்னைக்குமே மிஸ்ஸிங் இல்லை, டெய்லி செய்கிறார். இப்போ ஒரு நாளைக்கு 100 ரக்காத், இன்னொரு நாளைக்கு விடுறாரு, இன்னொரு நாளைக்கு 26 ரக்காத், இன்னொரு நாளைக்கு 50 ரக்காத், இப்படி தொழுதாரு. இவரை விடவும் தினந்தோறும் 2 ரக்காத் தொழுதுகிட்டே வராரு வாழ்நாள் ஃபுல்லா. இவர் அல்லாஹுக்கு மிக விருப்பமானவர். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, எந்த அமலாக இருந்தாலும் தொடர்ச்சியாக செய்வது அல்லாஹுக்கு மிக விருப்பமானதாகும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. எனவே இஸ்திகாமத் என்பது ஒரு நாள் செய்யக்கூடிய அமல் அல்ல. இஸ்திகாமத் என்பது வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பயணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த இடத்தில் மிக அழகாக சுருக்கமாக பேசுகின்றான். எவர்கள் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றதற்கு பின்னால் சும்மஸ்தகாமு, அதில் நிலையாக நிற்பார்களோ, பின்பு அவர்களுக்கான பலன்களை பற்றியும் அல்லாஹ் தஆலா தொடர்ச்சியாக பேசுகின்றான். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா என்ன பேசுகின்றான் என்பதை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.